தக்காளி வெங்காய சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயுமே வெங்காயம் தான் எண்ணெயில் போடுவோம். தக்காளி பின்னாடி போடுறதுனால சரியாக தக்காளி வதங்காது. அதனால் தக்காளி நிறைய 2 தக்காளி போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிடுங்க. நல்லா சுருளாக வதங்கினோன்னு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த தக்காளியோட ஈரப்பதத்தினால வெங்காயம் நல்லா வதங்கிடும். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. அப்புறம் வாணலியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடுங்க. இதை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே கருவேப்பிலை தூவிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.